அதாவது இந்த புசி மிஷினரி இருக்குங்க. புசி மிஷினரி முன்னாடி போட்ட பிளான் அதுதான். நான் தான் இலுமினாட்டி ஹெட்டு, நான் தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இப்பயுமே அதான் பிளான் பண்ணியிருக்கானோ. முதல்ல நியூஸில் நெட்டில் இதெல்லாம் காட்டுறதெல்லாம் நம்பாதீங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க கண்டுபிடிச்சதுலேயே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து டெலிஃபோன் தான். அதுவும் அந்த கீபேட் ஃபோன் தான். அந்த கீபேட் ஃபோனை தவிர வேறு எதுவுமே உருப்படி கிடையாது. மேபி நம்ம வேணால் சொல்லலாம் இந்த டிவி, சினிமா இதெல்லாம். ஆனாலும் டிவிலேயுமே பார்த்திங்கன்னா அவனுங்க வந்து ஏகப்பட்ட டிவைஸ் வச்சுருவானோ உள்ள. அந்த டிவைஸ் வந்து நம்மளோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி டிவைஸ்லாம் இருக்குது. சினிமாவும் பார்த்திங்கன்னா ஓகே, ஆனால் அதையும் நல்லபடியாக எடுக்கணும். நல்லது பண்ணணும், நல்லது பண்ணால் இது நடக்கும், அது பண்ணணும், இது பண்ணணும். அதை விட்டுட்டு திருடுறது, அப்புறம் வந்து ஓஎல் ரூம் போடுறது, இதேமாரி கஞ்சா அடிக்கிறது கூட ஏன் சிவபெருமான் கூட கஞ்சா அடிக்கிறார். கஞ்சா தப்பு இல்லை, கொக்கைனு இந்த மாதிரி இது நம்ம மூளையை வந்து கொக்கைன் அடித்தா இதாகிக்கணும். கொக்கைனு மற்ற அந்த ஊசி ஈசிலாம் போட்டால் மொத்தமாக அழிச்சிரும், நம்மளை மூளையை வந்து சிதைச்சிரும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. நம்மளெலாம் வந்து கிட்டத்தட்ட கரெக்ட் பண்ணுறானோ. அந்த 10% வந்து கே போட்ட மாதிரி போயிடும். இந்த கார்ப்பரேட்டில், கவர்மெண்ட்டில், இந்த ஹையர் பொசிஷனில் இருக்கிறவனோ, கீழே எவன்லாம் கரெக்டாக ஆகிறானோ அவனெல்லாம் கரெக்ட் பண்ணி கையில் வச்சுக்கிறானோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஸ்ரீமுஷ்ணமே இருக்குது. ஸ்ரீமுஷ்ணத்தில் வர்த்தக சங்கத்துக்குன்னு ஒரு இது குரூப் இருக்கும். அடுத்து டாக்டர்ஸுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். அது இல்லாமல் லயன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்புன்னு இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அப்புறம் டிஎம்கே இருக்கும், ஏடிஎம்கே இருக்கும், அப்புறம் நான் தமிழர் இருக்கும், டிவிகே இருக்கும். இந்தமாரி எல்லாமே இருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கட்சிலாம் இருக்குது. ஸோ இப்போ உங்கள் ஜாதியில் யார் ஒரு பெரிய ஆளோ அவங்க இதுலேருந்து ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட பேசி இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பண்ணிங்கன்னா அவனோ முதல்ல உங்களை யூஸ் பண்ணுவானோ, பார்ப்பானோ என்ன பண்ணுற, சொல்கிறது சரியா என்ன ஏது அப்படிலாம் பார்த்துட்டு கடைசியில் என்னமோ போட்டு தான் தள்ளுவானோ. ஏன்னா எந்த ஒரு கேஸுமே இது வரைக்கும் அவனுங்க பண்ண கேஸு வெளில வராத காரணம் மொத்தத்தையும் கொண்டுடுவானோ. இதுதான் நடக்குது. என்னையை ஃப்ரேம் பண்ணி இப்போயே இன்டர்நெட்டை கூட க்ராஷ் பண்ணுவானோ. என் வீடியோலாம் இதில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, என் லேப்டாப்பில் இருக்குது, ஃபோனில் இருக்குது. ஆனால் எல்லாமே அவனுங்க கண்ட்ரோலில் இருக்குது. அவனுங்க நினச்சானுங்கன்னா என் ஃபோனில் இருக்கிற டேட்டாவையும் திருடலாம், நான் போட்ட யூடியூப் வீடியோஸையும் டெலீட் பண்ணலாம், இல்லை மொத்தமாக இன்டர்நெட்டையுமே ஷட் டவுன் பண்ண கூட முடியும். பண்ணிவிட்டு நான் தான் பண்ண போனோம். ஏன்னா அவனும் பொட்ட மாதிரி புண்டை. நான் என்ன சொல்கிறேன், தேவிடியா பசங்களாம் 9 புண்டாமனாலாம் முதுகில் குத்தாமல் முதல்ல நேருக்கு ஒத்தை குத்தும் போதுங்கன்னா குச்சி ஏற்றிடுக்கு வந்து 9 புண்டாமனாலாம் அள்ளி புண்டவன் முதுகிலே குத்திட்டுருக்கீங்க 9 கூதி.